டெக்னிக்கல் தான் நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் தான் அவர் டை தியரியை தொடாமல். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னு பார்த்தா அவங்க ஷார்ட் டேர்ம் இப்போ எந்த நியூஸுமே பார்க்க மாட்டாங்க. ஒரு ப்ரைஸ் பார்ப்பாங்க, எல்லாருமே வந்து அந்த ப்ரைஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிற இடம் தான். சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸு, ஒரு எஃப்என்டோவில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே என்ன செய்கிறாங்க, ஒரு மைனர் ட்ரெண்டை யூஸ் பண்ணுற எல்லாருமே மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் எல்லாமே இந்த மைனர் ட்ரெண்டுக்காக தான். ஹாய், செபு நேயர்களுக்கு வணக்கம். ஸோ என்னோடய நேம் கோட்டூர் ராமையா. ஸோ நான் ட்ரேடிங்கில் ஒரு 20 வருஷமாக இருக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு ஓல்டு தியரி தான். ஸோ டவ் தியரின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 19th சென்ச்சுரியில் ட்ரேடிங் செட்டப். ஸோ இது வந்து அன்னைக்கு வந்து புதுசாக பேசப்பட்டது. சரி, இன்றைக்கி டவ் தியரி எப்படி இருக்குது அப்படின்னா, எந்த ட்ரேடராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சின்ன ட்ரேடர்லேருந்து பெரிய ட்ரேடர்லேருந்து இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் டவ் தியரியை நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இதை வந்து அவங்களுக்கு டவ் தியரி தான் அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டவ் தியரினா என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ டவ் தியரி வந்து 1896 கண்டுபிடிச்ச ஒரு கான்செப்ட் தான். ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு ஃபவுண்டேஷனான்னு சொல்லலாம், ஒரு பில்லர்னு சொல்லலாம். ஏன் அந்த அளவுக்கு வந்து இந்த டவ் தியரி வந்து எல்லாரும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரேடர் யாராக இருந்தாலும் டெக்னிக்கல் தான் நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார்னா அவர் டவ் தியரியை தொடாமல் ட்ரேடே பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இந்த டவ் தியரி வந்து எல்லாரோட ட்ரேடிங் செட்டப்பில் ஒரு பார்ட்டாக என்ன செய்யும் இருக்கும். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு ட்ரேடர் எப்படி எடுக்கிறாரு, ஒரு இன்வெஸ்டர் எப்படி இருக்கிறாரு, ஸோ அவங்களோட ட்ரேடிங் செட்டப்பை கொண்டுட்டு போகிறதுக்கு, ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பை கொடுக்கறதுக்கு இந்த டவ் தியரி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது என்ன, ஏன் இந்த டவ் தியரி வந்து ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா, ஒரு கிளியரான ஒரு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும், ஒரு கிளியரான ஒரு என்ட்ரி கொடுக்குறதுக்கும், ஒரு லாங் டேர்மாக ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு இன்ட்ராடேவை ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த டவ் தியரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இன்வெஸ்டரும், ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ மேனேஜரும், இல்லை ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோ யாராக இருந்தாலும் சரி, இந்த டவ் தியரி கான்செப்டை தான் ஃபஸ்ட்டு நமக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி எல்லாம் யூஸ் பண்ணுற ஐசிடி, எஸ்எம்சி கான்செப்ட், இது எல்லாமே இதோட பேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டவ் தியரி தான். ஸோ இந்த டவ் தியரியை பேஸ் பண்ணி வந்தது தான் வைகாப் ட்ரேடிங், அதை பேஸ் பண்ணி வந்தது தான் ப்ரைஸ் ஆக்ஷன், அதை பேஸ் பண்ணி வந்தது ஐசிடி கான்செப்ட், அதை பேஸ் பண்ணி வந்தது தான் எஸ்எம்சி. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபாதர் ஆஃப் த ட்ரேடிங் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு ஃபாதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டவ் தியரி தான். ஸோ அந்த டவ் தியரியை கொஞ்சம் நம்ம உள்ள போய் பார்க்கலாம், என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டவ் தியரியோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ப்ரைஸோட என்னென்ன இருக்குது, ஒரு ப்ரைஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு ப்ரைஸ் மூவ் ஆகுது அப்படின்னா அதில் ஒரு இன்வெஸ்டரோட ஹோப் இருக்கும். ஸோ ஒரு இன்வெஸ்டரோட ரிட்டர்ன்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிற அவரோட ஒரு ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இல்லை இந்த ப்ரைஸ் மேலே போகுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ இது மூணையுமே என்னது உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டவ் தியரி. ஸோ இதில் என்னென்னா இன்னும் என்ன டீப்பாக உள்ளே பார்த்தேன் அப்படிங்கன்னா, ஒரு எக்கனாமியோட டோட்டல் இன்டிமேஷன் வந்து என்ன அப்படின்னா இந்த டவ் தியரியில் இந்த ப்ரைஸில் நடக்கும். ஸோ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு ஜிடிபி இருக்கும், ஒரு இன்ஃப்ளேஷன் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ்மெண்ட், ஒரு சென்ட்ரல் பேங்க் எடுக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா. அதை வச்சு பேஸ் பண்ணி எடுக்கிற ஒரு கம்பெனியோட அப் அண்ட் டவுன்ஸில் போகிற அந்த ப்ரைஸோட ஆக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குண்டான ஒரு தியரி என்ன செய்யும் இந்த டவ் தியரிக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த டவ் தியரியை நம்ம எப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமாக பார்க்குறாங்க. ஸோ இந்த 3 ட்ரெண்டில் என்ன அப்படின்னா, ப்ரைமரி ட்ரெண்டு, செகண்டரி ட்ரெண்டு, மைனர் ட்ரெண்டு. ஸோ இந்த ப்ரைமரி ட்ரெண்டுனா என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ப்ரைமரி ட்ரெண்டு என்ன அப்படின்னா, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரு எப்படி இதை பார்க்குறாங்க. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னு பார்த்தா அவங்க ஷார்ட் டேர்ம் இப்போ எந்த நியூஸுமே பார்க்க மாட்டாங்க. ஒரு ப்ரைஸ் பார்ப்பாங்க, அந்த ஸ்டாக்கோட கம்பெனியை அனலைஸ் பண்ணுவாங்க, அதை டேரெக்டாக என்ன செய்யணும், பை பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே லாங் டேர்முக்கு வந்து இந்த மார்க்கெட் எப்படி இருக்குது, இண்டெக்ஸ் எப்படி இருக்குது, ஸோ ஒரு ஸ்டாக் எப்படி இருக்குது, அந்த செக்டார் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ அப்போ பார்த்தா தான் அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த லாங் டேர்ம் ரிட்டர்ன் நமக்கு வேணும் அப்படின்னா அது நம்ம பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த ப்ரைமரி ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு லாங் டேர்மில் இந்த ஸ்டாக் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கும், இந்த இண்டெக்ஸ் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்மளால் என்னது ஒரு நம்பிக்கையை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செகண்டரி ட்ரெண்ட். ஸோ இந்த செகண்டரி ட்ரெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைமரி ட்ரெண்ட் முடிஞ்சு அது ஒரு கரெக்ஷன் ஆகிற இடம் தான் என்னது ஒரு செகண்டரி ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா,
எல்லாருமே வந்து அந்த ப்ரைஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிற இடம் தான் இந்த செகண்டரி ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ லேசாக நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம எப்படி அதை சொல்லுவோம்னா ஒரு இம்பல்ஸ் வேவ் கரெக்டிவ் வேவ்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கரெக்டிவ் வேவை தான் என்ன சொல்கிறாங்க செகண்டரி ட்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செகண்டரி ட்ரெண்டில் நமக்கு என்னன்னா எல்லாமே ப்ராஃபிட் டேக்கிங் மட்டும்தான் நடக்கும். ஸோ சில இதில் வந்து என்ன அப்படின்னா இதில் எப்படி ஐடென்டிஃபை பண்ண ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் என்ன பண்ணால் இந்த இடத்துல நம்மளால் ஒரு ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியுமா அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க இந்த செகண்டரி ட்ரெண்டை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு ஷார்ட்டமாக இருக்கிற ஒரு ட்ரெண்டு. ஸோ அதனால் ஒரு 3 வீக்ஸ்லேருந்து ஒரு 3 மந்த்ஸ் இருக்குது அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸாக என்ன செய்வோம் இருக்கும். ஸோ அதனால் என்ன செய்வாங்க இந்த செகண்ட் ட்ரெண்டை சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸு ஒரு எஃப்என்டோவில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே என்ன செய்கிறாங்க இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தேர்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனர் ட்ரெண்டு. ஸோ இந்த மைனர் ட்ரெண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா இந்த மைனர் ட்ரெண்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடரை விட ஒரு ஸ்கேல்பர் எதை எதிர்பார்க்காங்க அப்படின்னா இந்த மைனர் ட்ரெண்டை தான் என்ன செய்வாங்க கேப்சியாக எதிர்பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா இதில் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் என்ன செய்வாங்க மேக்ஸிமம் இது ஒரு மைனர் ட்ரெண்டை யூஸ் பண்ணுற எல்லாருமே மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் எல்லாமே இந்த மைனர் ட்ரெண்டுக்காக தான் வெயிட் பண்ணி அதுக்குள்ளே தான் என்ன ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் எப்படி எடுக்க முடியும், ஒரு ஏஎம்சி எப்படி ரிட்டர்ன் எடுக்கும், அதை தாண்டி இந்த மைனர் ட்ரெண்டில் எப்படின்னா பப்ளிக் பார்ட்டிசிபேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் தான் ஈஸியான அவங்களால ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்டர் கூட கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 வச்சுருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மைனர் ட்ரெண்டை தான் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ என்னன்னா இந்த மைனர் ட்ரெண்டு ஒரு 2 days அல்லது 3 days இல்லைன்னா ஒரு 1 week மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும். இந்த மைனர் ட்ரெண்டை எல்லாருமே ஈஸியாக ப்ராஃபிட்டபிள் ஒரு ஷார்ட் டேர்ம் ரிட்டர்னுக்காக என்ன செய்வாங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதோட நம்ம இந்த டவ் தியரியோட ஒரு 3 ட்ரெண்டை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு பிரைமரி ட்ரெண்டுனா என்னென்னு பார்த்துருக்கோம், ஒரு செகண்டரி ட்ரெண்டுனா என்னென்னு பார்த்துருக்கோம், ஒரு மைனர் ட்ரெண்டுனா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இது எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகுது மார்க்கெட்டில், ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்வோம் ஒவ்வொரு சீரீஸாக பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம அந்த டவ் தியரியை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதுக்கு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு உங்களோட டவுட்ஸ்க்கு எல்லாமே ஃபுல் கிளியரன்ஸாக நான் உங்களுக்கு பேசுகிறேன். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.